நான் வந்து இன்னும் ரிக்வெஸ்ட்டாக போய் கேட்கலாம் இல்லை, இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்தோன்ற மாதிரி பேசி மழுப்புறாங்க. அண்ணாமலை அவர்களுடைய தலைமைக்கு கீழே இயங்குறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் இப்போ யார் வந்து அங்கே போய் பேச்சுவார்த்தை இப்போ ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை முடியலை. இன்னொன்று இவர் எடப்பாடி அவர்களும் வந்து அங்கே போயிட்டு வந்து சொல்லும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இன்னும் ரிக்வெஸ்ட்டாக போய் கேட்கலாம் இல்லை, இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்தோன்ற மாதிரி பேசி மழுப்புறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற சூழ்நிலை உங்களுக்குமே தெரியும். இப்போ வந்து வேறு யாரும் வந்து கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போது திரு விஜய் அவர்கள் வந்து பாஜகவை அணுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் இப்போ கொடுத்துருக்கிற அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து அகெயின்ஸ்டாக தான் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது திரு சீமான் அவர்களும் வந்து எந்த கூட்டணியிலையும் இருக்க போகிறதில்ல. அப்படின்றப்போ இங்கே அடுத்த கட்டமாக யார் எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படின்றப்போ பலமான எதிர்கட்சியாக நம்ம பார்க்க போகிறது அதிமுக தான். அதிமுக வந்து நேரடியாக வந்து அவங்க பாஜகவோட கேட்குறாங்களோ இல்லையோ, இணைகிறாங்களோ இல்லையோ, இது வந்து ஏற்கனவே போடப்பட்ட ஒரு விதியாக தான் நான் பார்க்குறேன். இதில் அடுத்தடுத்த கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது வந்து வேறு சில காரணங்களுக்கு அவங்களோட ஈகோ இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில் இயங்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அப்படி இயங்கணும் அப்படின்னாக்க இது வந்து முழுக்க அதாவது அதிமுகவுடைய அரசியலையே புரட்டி போடுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கணும். அது வரும் காலங்களில் தான் பதில் சொல்ல முடியும்.